ஸ்மார்ட் மணி கான்செப்ட்லி ஹை ப்ராஃபிட்டபிள் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். ஸோ அதை நாங்கள் பார்க்கணும்னு சொல்லி அதான் வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோன். டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோனுக்கு டெய்லி மார்க்கெட் மூவ்மெண்ட் வச்சுக்கொண்டு நாங்கள் ட்ரேட் செய்கிற மாதிரி தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை சொன்னால் என்னென்னு சொல்லி நாங்கள் பேசிக்கலி தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து நாங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு எடுத்துக்கிறேன். இது ஒரு ஊர் ரெண்டு வச்சுக்கணும். இது ஒரு சிட்டி ஏ என்று சொல்லி செய்வோம். சிட்டி ஏ இது ஒரு நகரம் என்று சொல்லி நாங்கள் இதை கருதிக்கொள்வோம். இது ஒரு சிட்டி ஏ. அதே போல எங்களுக்கு இன்னும் ஒன்று, இது வந்து சிட்டி பி. இதை வந்து நாங்கள் சிட்டி பி என்று எடுத்துக்கணும். அதே போல இது வந்து சிட்டி சி. இது வந்து சிட்டி சி என்று நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ஸோ ரைட், இப்போ நாங்கள் உண்மையாக ட்ரேடிங் போகிறதுக்கு முதல் என்ன விஷயம் நாங்கள் தெரியும். அந்த சிட்டி ஏ என்றது வந்து ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் ஏரியான்னு சொல்லி நாங்கள் இதை கருதி கொள்ளலாம், அல்லது ஒரு தன்னிறைவான ஒரு இடம்னு சொல்லி இதை கருதி கொள்ளலாம். அதாவது இந்த ஒரு ப்ராடக்ட் ஒன்று சொல்லுவோம், இதில் வந்து நாங்கள் ஒரு ப்ராடக்டை சொல்லுவோம். அதாவது ஆயில் சொல்லுவோமே, ஆயில் ப்ரொடக்ஷன் ஏரியா, ஆயில் ப்ரொடக்ஷன் பண்றோம். அதாவது இந்த சிட்டி என்ற என்ற இடத்துல தான் வந்து ஆயில் என்ற ஏதாவது ஒரு ஆயில் வந்து கொஞ்சம் ப்ரொடக்ட் பண்றாங்கன்னு சொல்லி நாங்கள். ஸோ இந்த ப்ரொடக்ட் பண்ற ஏரியாவில் வந்து இந்த ஆயில்ன்றது வந்து தன்னிறைவா இருக்கு. ஸோ தன்னிறைவா இருந்தா இங்க இந்த இடத்துல இருந்து இந்த பிசிஎன் இடங்களுக்கு ஆயிலை நாங்கள் கொண்டு செல்ல போறோம். அதாவது என்ன செய்யறோம்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு முதல்ல வந்து இது தன்னிறைவான ஏரியா. ஏன்னா இங்கதான் ஆயில் உற்பத்தி செய்யறபடினால இங்க வந்து ஒரு தன்னிறைவான ஒரு நகரமா நாங்கள் கருதி கொள்ளலாம், சிட்டி ஏன்றது. சரியா? ஸோ இப்போ என்ன நடக்க போகுது, இந்த சிட்டி ஏன்றதுல இருந்து சிட்டி பிக்கு வந்து தேவை இருக்கு, இந்த ஆயில் தேவை இருக்குது. ஸோ சிட்டி ஏன்றதுல தன்னிறைவான ஏரியா, இங்கதான் ப்ரொடக்ஷன் நடக்குது. ஸோ பி என்ற ஏரியாவுக்கு வந்து ஆயில் தேவைப்படுது. ஆயில் தேவைப்படுறது நாங்கள் ஆயிலை எடுத்துட்டு போகிறோம். மார்க்கெட் வந்து என்ன செய்யுது, ஆயிலை வந்து நாங்கள் இங்க வந்து எடுத்துட்டு போறோம். ஏன்னா இங்க தன்னிறைவா இருக்கு. ஸோ இங்க இருந்து ஆயில் எடுத்துட்டு போறோம், இப்படியே போயிட்டு இங்க கொடுக்கணும். அதே நேரம் இந்த சிட்டி பிக்கும் வந்து இந்த ஆயில் தேவை இருக்குது. இந்த ஆயில் தேவை வந்து சிட்டி சிக்கும் இருக்குது, சிட்டி பிக்கும் இருக்குது. முதல்ல வந்து சிட்டி பிக்கு நாங்க கொண்டு செல்றோம். இந்த ஆயில சிட்டி பிக்கு கொண்டு செல்றோம். சிட்டி பிக்கு கொண்டு போகணும். இந்த கொண்டு போன ஆயில்ற அளவு வந்து காணாதபடினால இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா, திரும்ப சிட்டி பியில இருந்து திரும்ப அந்த கொண்டு சென்ற வாகனமோ ஏதோ கொண்டு வந்து திரும்ப வந்து இந்த சிட்டி ஏல தான் வந்து நாங்க திரும்ப அந்த ப்ராடக்ட் எடுக்க போவோம். ஸோ அந்த ப்ராடக்ட் எடுத்துட்டு சிட்டி பிக்கு போவோம். சிட்டி பி தன்னிறைவாகும் வரைக்கும் அங்க இங்க இருந்து எடுத்துக்கொண்டு இங்க கொடுக்குற வேலையா தான் இருக்கு. ஸோ இங்க தன்னிறைவு ஆகின பிறகு என்ன நடக்கும்னு சொன்னா, இங்க இருந்து சிட்டி ஏக்கு சிட்டி சிக்கு வந்து போகுது ஆயில். பாருங்க, சிட்டி ஏல இருந்து சிட்டி பிக்கு வந்து ஆயில எடுத்துட்டு போகும். இங்க தன்னிறைவு ஆயிட்டு பியில இருந்து இங்க எடுத்துட்டு போறோம், சிக்கு போகுது. சிக்கு சீல தன்னிறைவு ஆகும் வரைக்கும் இங்க இருந்து தன்னிறைவு இருந்து போதுமான அளவு கிடைக்கும் வரைக்கும் எடுத்துக்கொண்டு போ. இங்க காணாது, இங்க இருந்து கொண்டு போனது காணாது என்ற பட்சத்தில் திரும்ப செய்யும், திரும்ப இங்க வரும், இங்க வந்து திரும்ப இங்க இருந்து எடுத்துக்கொண்டு இங்க போகும். இங்க வந்து இங்க தன்னிறைவாகும் இருந்தா என்ன செய்யும், இங்க இருந்து அடுத்த சிட்டிக்கு அது போறதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்குது. இப்ப டிமாண்ட் அண்ட் சப்ளை நாங்க கூட பார்க்க போறோம். டிமாண்ட் என்று சொல்றது வந்து இந்த தன்னிறைவாக இருக்கின்ற ஏரியா வந்து டிமாண்ட் என்று சொல்றோம். இங்க இருந்து தான் நாங்க சப்ளை எடுத்துக்கொண்டு சொல்ல போறோம். இங்க இருக்கிற இந்த பொருளை வந்து இங்க தன்னிறைவாகும் வரைக்கும் எடுத்துக்கொண்டு போகும். இங்க இருந்து எடுத்து கொடுக்கும், இங்க காணாடி திரும்ப வரும், திரும்ப வந்து என்ன செய்வோம், திரும்ப எடுத்துக்கொண்டு திரும்ப கொடுக்கும். அப்படியே வந்து நாங்க மாறி மாறி நடக்குது. இப்ப இந்த சிட்டி பி என்ற வந்து இந்த ஆயில் ப்ரொடக்ஷன்ல தன்னிறைவு ஆகுது,
அதுக்கு பிறகுதான் அடுத்த ஒயிட் சிட்டி சிக்கு நாங்க எடுத்து போகலாம். ஸோ இதே மாதிரி தான் ரியல் மார்க்கெட்ல என்ன நடக்கும். இப்படி இந்த தன்னிறைவான ஏரியாவை நாங்க சொல்றது வந்து சொன்னா இதை வந்து சொல்ல வரும் டிமாண்ட் ஜோன். டிமாண்ட் ஜோன் சரிதானே? டிமாண்ட் ஜோன் அதாவது டிமாண்ட் ஏரியான்னு சொல்லணும். ஸோ இங்க இருந்து டிமாண்ட் இங்க வந்து கொடுக்க போறதுல இது வந்து சப்ளை சொல்லி சொல்லுவோம். இங்க வந்து இந்த இடத்தை வந்து சப்ளை சொல்லுவோம். சப்ளை சொல்லி நாங்க இதை சொல்லுவோம். இதை வந்து சப்ளை என்று நாங்க சொல்லுவோம். ஸோ இந்த சப்ளை இப்ப சப்ளை முடிஞ்சு இந்த சிக்கு விநியோகிக்க தொடங்குற சந்தர்ப்பத்தில் சிக்கு இது வந்து டிமாண்ட் ஜோன். இந்த சிட்டி ஏக்கு வந்து இது சப்ளை ஜோன். சிட்டி பி வந்து சிக்கு வந்து டிமாண்ட் ஜோன். சரிதானே? இதுல நாங்க தெளிவா இருந்து கொள்ளணும். சிட்டி பிக்கு இது டிமாண்ட் ஜோன். ஸோ இது வந்து என்னென்று மாறப்போகுது, இங்க இது மாறப்போகுது வந்து சப்ளை ஜோனாக மாறப்போகுது. இங்க இது சப்ளை ஜோனாக மாறுமா என்றா இங்க இது வந்து டிமாண்ட் ஜோனாக, இதுக்கு இது டிமாண்ட் ஜோனாக மாறப்போகுது. ஸோ சிட்டி ஏக்கு சிட்டி பி வந்து டிமாண்ட் ஜோன், சிட்டி பி சிட்டி சிக்கு வந்து சிட்டி ஏ சிட்டி பிக்கு டிமாண்ட் ஜோன், சிட்டி பி சிட்டி சிக்கு டிமாண்ட் ஜோன். அப்ப என்ன நடக்குன்னு இந்த ப்ராடக்ட் நாங்க இங்க இந்த இடத்துக்கு கொண்டு போய் இந்த சப்ளை பண்ணிட்டு தேவை இருக்கிற இடத்த கொடுத்துட்டு திரும்ப வந்து அதில் தேவை வந்து பூர்த்தி செய்யும் வரைக்கும் உற்பத்தி செய்யப்படுகின்ற அந்த டிமாண்ட் ஜோன் இருந்து எடுத்துக்கொண்டு அது தன்னிறைவு ஆகும் வரை அங்க கொடுத்து இங்க தன்னிறைவு ஆகின பிறகுதான் அடுத்ததுக்கு சிட்டிக்கு கொண்டு போகிறோம். இதே மாதிரி தான் ரியல் மார்க்கெட்லையும் நடக்கும். சப்ளையையும் டிமாண்டையும் கிரியேட் பண்ணி தான் மார்க்கெட் எப்பவும் வந்து மூவ் ஆகும். மூவ் ஆகுற சந்தர்ப்பம் வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் கிரியேட் பண்ணி தான் மார்க்கெட் வந்து எப்பவும் மூவ் ஆகும். இப்போ நாங்கள் சப்ளையையும் டிமாண்ட் ஜோனையும் கண்டுபிடிக்கிறதால எங்களோட ட்ரேட்ல வந்து ஈஸியா வந்து நாங்க ட்ரேட் என்ட்ரிக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனை நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறோம், அதுதான் எங்களுக்கு முக்கியம். சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனை கண்டுபிடிக்கணும்னு சொன்னா சில ஸ்ட்ராட்டஜிக் மெத்தட்ஸ்கள் இருக்குது. அதாவது முதலாவது முதலாவது வந்து ரேலி பேஸ் ரேலி இது வந்து ரேலி பேஸ் ரேலின்னு சொன்னா இது வந்து டிமாண்ட் ஜோனை கிரியேட் பண்ணும். ஸோ அடுத்தது முதலாவது வந்து ரேலி பேஸ் ரேலி, அடுத்தது rope based rally இதுவும் வந்து டிமாண்ட் ஜோனை கிரியேட் பண்ணும். டிமாண்ட் ஜோனுக்குரிய எல்லாம் வந்து என்ன ரேலி பேஸ்ட் ரேலி, நாங்கள் இதில் ரேலி பேஸ்ட் ரேலி, அடுத்தது பேஸ் ரேலி, சப்ளை ஜோனுக்கு இதே மாதிரி என்ன செய்யும் மார்க்கெட் வந்து drop base drop base drop அதே மாதிரி rally base drop rally base drop சரியா? ஸோ இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் வந்து டிமாண்ட் ஜோனும் சப்ளை ஜோனும் எங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ டிமாண்ட் ஜோன் சப்ளை ஜோன் ரேலின்னு சொன்னா என்ன, பேஸ்ன்னு சொன்னா என்ன, ட்ராப்னு சொன்னா என்னன்னு பார்ப்போம். சரிதானே? ஸோ ரேலி என்று சொல்றது வந்து ஒன்றுமே இல்லை. மார்க்கெட் வந்து அப் வீட்டில் இருக்கிறது வந்து ரேலி என்று நாங்கள் சொல்லுவோம். மார்க்கெட் வந்து அப் வீட்டில் இருக்கிறது வந்து நாங்கள்
என்னென்று சொல்லுவோம், ரேலி என்று சொல்லி நாங்க சொல்லுவோம். இதை வந்து ரேலி என்று நாங்க சொல்லுவோம். மார்க்கெட் வந்து அப்வேர்ட்ல இருக்குமாக இருந்தா எங்களுக்கு ரேலி, இதை வந்து ரேலி என்று நாங்க சொல்லுவோம். அப்வேர்ட்ல இருக்குன்னு சொன்னா ரேலியில இருக்கும். ஸோ இதே இது டவுன்வேர்ட்ல இருக்குமாக இருந்தால், மார்க்கெட் வந்து டவுன்வேர்ட்ல இருக்குமாக இருந்தால், மார்க்கெட் வந்து என்ன செய்யணும், டவுன்வேர்ட்ல இருக்குமாக இருந்தா அது ட்ராப் பண்ணிட்டு நாங்க சொல்லுவோம். மார்க்கெட் வந்து டவுன்வேர்ட்ல இருக்குன்னு சொன்னா அதை நாங்க ட்ராப் பண்ணி சொல்லுவோம். இது அப்வேர்ட்ல இருக்கு மார்க்கெட், அப்வேர்ட்ல இருக்கு மார்க்கெட். இந்த மார்க்கெட் வந்து இது அப்வேர்ட்ல இருந்து நாங்க ரலி என்று சொல்லுவோம். டவுன்வேர்ட்ல இருந்தா மார்க்கெட் இதை நாங்க ட்ராப் பண்ணிட்டு சொல்லுவோம். ட்ராப் நாங்க இதை ட்ராப் பண்ணி சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுக்கும் இடையில மார்க்கெட் வந்து சைட் வேவ்ஸா இருக்கிறது நாங்க சொல்றது வந்து என்ன சொன்னா வேவ்ஸ் சொல்லுவோம். எப்படி இருக்கு மார்க்கெட் சைட் வேவ்ஸ் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சேனலுக்கு இடையில, அதே மாதிரி குறிப்பிட்ட ஏரியாவுக்கு இடையில, அந்த குறிப்பிட்ட ஏரியாவுக்கு இடையில மார்க்கெட் மூவ் ஆகுறது. சரியா, இதைத்தான் பேஸ் என்று நாங்க சொல்லுவோம். இது வந்து பேஸ் என்று நாங்க சொல்லுவோம். இது வந்து பேஸ் என்று சொல்லுவோம். பேஸ், இதை வந்து நாங்க பேஸ் என்று சொல்லுவோம். ஸோ இந்த மூணையும் வச்சு கொண்டுதான் நாங்க வந்து மார்க்கெட்ல டிமாண்ட் ஜோனா சப்ளை ஜோனான்னு சொல்லி நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறோம். சரி, இப்போ நாங்கள் பழையபடி இந்த சிட்டிக்கு போயிடுவோம். சரிதானே, சிட்டி செட்டப்புக்கு போயிடுவோம். சரியா, இப்போ இது சப்ளை ஜோனா இருக்காங்க. இது எப்படி இருக்கு சப்ளை ஜோன்? இங்க பாருங்க, அப்வேர்ட்ல போறோடியா இது ரேலி, அப்வேர்ட்ல போறோடியா இது வந்து அப்வேர்ட்ல போறோடியா இது ரேலி, இது ரேலி ரேலி பேஸ், இது வந்து பேஸ் ரேலி ரேலி. ஸோ அப்போ ரேலி பேஸ் ரேலி என்று சொன்னா டிமாண்ட் ஜோனை இங்க கிரியேட் பண்ணிருக்குது. அதே மாதிரி சப்ளை ஜோன் அப்படி கிரியேட் பண்ணும்போது ரேலி பேஸ் ட்ராப், அப்ப இது வந்து சப்ளை ஜோனா மாறுது. சரியா, ஸோ நாங்க வடிவா தெளிவா வந்து படத்துல பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. சரியா, இங்க பாருங்க, மார்க்கெட் வந்து ரேலி போகுது, பேஸ் ரேலி, ரேலி பேஸ் ரேலி. ஸோ இது வந்து டிமாண்ட் ஜோன் டி என்று போகும். அதே மாதிரி ட்ராப் பேஸ் ரேலி, ட்ராப் பேஸ் ரேலி, இது வந்து டிமாண்ட் ஜோன். அதே மாதிரி இங்க ரேலி பேஸ் ட்ராப், ரேலி பேஸ் ட்ராப், இது வந்து சப்ளை. அதே மாதிரி ட்ராப் பேஸ் ட்ராப், ட்ராப் பேஸ் ட்ராப் சப்ளை, சப்ளை ஜோன், இதுதான் சப்ளை ஜோன் நாங்க சொல்லுவோம். ஸோ இந்த பேட்டர்ன்களில் நாங்கள் மார்க்கெட் இருக்குமா சொல்லி நாங்கள் டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோனை நாங்கள் கிரியேட் பண்ணலாம். சரிதானே, இந்த மெத்தட் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இது எப்படி ரியல் மார்க்கெட்டில் வந்து எஃபெக்டிவாக இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கி பார்க்குறோம். ஸோ நாங்கள் டிரெக்டாக வந்து நாங்கள் நேரடியாக வந்து ரியல் மார்க்கெட்டுக்கு நாங்கள் போகிறோம். ஸோ ரியல் மார்க்கெட்டில் நாங்கள் இன்றைக்கி எடுத்துருக்கிற வந்து ING ஒரு கிரிப்டோ கரன்சி. ஸோ இதை பாருங்க, நாங்கள் சொன்ன மாதிரி இந்த ஜோனு பாருங்க. ரைட், என்ன நடந்திருக்கு இங்க பாருங்க, ட்ராப் பேஸ் ரேலி. ஸோ ட்ராப் பேஸ் ரேலி,
அப்ப என்ன இது ஒரு டிமாண்ட் ஜோன் இன் ட்ராப் ஆயிட்டு வந்த மார்க்கெட் பீஸை கிரியேட் பண்ணி ரெலி ஆயிருக்கு. ரெலி ஆனா வந்து இதை வந்து நாங்க டிமாண்ட் ஜோன் என்று சொல்லுவோம். சரியான ரைட். அதே மாதிரி பாருங்க இங்க ரெலி பேஸ் ரெலி. ஸோ இங்கேயும் ஒரு டிமாண்ட் ஜோன். ட்ராப் பேஸ் ரெலி, ரெலி பேஸ் ரெலி. இது வந்து டிமாண்ட் ஜோன். ஸோ இதை வந்து நாங்க என்ன மார்க் பண்ண போறோம்? இது வந்து ஒரு டிமாண்ட் ஜோன். டிமாண்ட் ஜோன் தியரி அப்படியே இருக்கு பாத்தீங்கன்னா. அதே மாதிரி இதுவும் வந்து ஒரு டிமாண்ட் ஜோன். ஸோ வேற எங்க இருக்கு டிமாண்ட் ஜோன் நாங்க பார்க்கணும். அழகா நாங்க பார்க்க போறோம் டிமாண்ட் ஜோன். ஸோ இந்த பாருங்க ரெலி பேஸ் ரெலி. ஸோ இது மூலம் எங்களுக்கு இது மூலம் டிமாண்ட் ஜோன். ஸோ இது வந்து எங்களுக்கு ஒரு டிமாண்ட் ஜோன். ஸோ டிமாண்ட் ஜோன் சொல்ற ஒரு சின்ன ஒரு பேஸா இருக்கும். ஒரு இதில் வந்து பையர்ஸும் செல்லர்ஸும் வந்து ஒரு வாகிங் ஒரு 5 to போன ஏரியா தான் வந்து அந்த பேஸ் என்ற ஏரியா. ஸோ இது ஒரு டிமாண்ட் ஜோன். ஸோ எங்களுக்கு வந்து அடுத்து பார்க்க போகிறோம் சப்ளை ஜோன். சப்ளை ஜோன் பார்க்க போகிறோம். இந்த இருக்கு பாருங்க ரேலி பேஸ் ட்ராப். இது வந்து டிமாண்ட் ஜோன், ரேலி பேஸ் ட்ராப். அப்போ இது வந்து என்ன எங்களுக்கு சப்ளை ஜோன். பாருங்க இது நம்ம வேற கலர்ல போடுறோம். இது வந்து சப்ளை ஜோன், தி ரேலி பேஸ் ட்ராப். ஸோ இது வந்து எங்களுக்கு சப்ளை ஜோன். அவர் சப்ளை ரேலி பேஸ் ட்ராப் என்ன ஜோன் இது? இது ஒரு சப்ளை ஜோன் பார்த்தீங்கன்னா அது ரேலி பேஸ் ட்ராப். ரேலி பேஸ் ட்ராப் வந்து இது வந்து ஒரு சப்ளை ஜோன். சப்ளை ஜோன் ரேலி பேஸ் ட்ராப் சப்ளை ஜோன். ரேலி பேஸ் ரேலி இது வந்து ஒரு டிமாண்ட் ஜோன். ரேலி பேஸ் ரேலி. ஸோ டிமாண்ட் ஜோன் இது வந்து ஒரு டிமாண்டான ஒரு ஏரியா. டிமாண்ட் ஜோன் ட்ராப் பேஸ் ட்ராப். இது வந்து ஒரு சப்ளை ஏரியா. பார்த்தீங்களா மார்க்கெட் ட்ராப் பேஸ் ட்ராப். ஸோ இது வந்து என்ன சப்ளை ஏரியா. அதாவது நாங்கள் பார்த்து முடிச்சோம்னா மார்க்கெட் வந்து எப்பவும் வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோனை கிரியேட் பண்ணி கொண்டு தான் எங்களுக்கு மார்க்கெட் மூவ் ஆகும். எப்பவும் பார்த்தாலும் அப்படிதான் மூவ் ஆகும். இங்கே பாருங்க ட்ராப் பேஸ் ட்ராப். அப்போ இது வந்து ஒரு சப்ளை ஏரியா. பாருங்க எங்க பார்த்தாலும் வந்து எப்பவும் வந்து மார்க்கெட் வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோனை கிரியேட் பண்ணி கொண்டு தான் வந்து மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகும். ஸோ நாங்கள் இப்போ டிமாண்ட் ஜோனையும் சப்ளை ஜோனையும் கண்டுபிடிக்கும் எதிர்த்த பார்த்தோம். இதுல இருந்து எப்படி நாங்கள் ட்ரேடுக்கு எக்ஸ்க்ளூட் பண்ண போறது என்றதை நாங்கள் எடுத்து பார்ப்போம். ஸோ என்ன நடக்கும்னு சொன்னால் டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோன் கண்டுபிடிக்கிறதுல எப்படி இருக்கணும்னு சொன்னால் நாங்கள் இப்போ ஒரு டிமாண்ட் ஜோன் எடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் ரேலி பேஸ் ரேலி வந்து ஒரு டிமாண்ட் ஜோன் அல்லது ரேலி பேஸ் ட்ராப் பேஸ் ரேலி இருந்த மாதிரி ஒரு டிமாண்ட் ஜோன். இந்த டிமாண்ட் ஜோன்ல நாங்க பார்க்கணும் இப்படி ஒரு பெரிய ஒரு இம்பேலன்ஸோட மூவ்மெண்ட் ஆகிருக்குமாக இருந்தால் டிமாண்ட் ஜோன்ல இருந்து இம்பேலன்ஸோட மூவ்மெண்ட் ஆகிருக்கும்னு சொன்னா இந்த இடம் வந்து எங்களுக்கு மிக பவர்ஃபுல்லான ஒரு ஏரியா. ஸோ இந்த டிமாண்ட் ஜோனை நாங்கள் அப்படியே நிறுத்தி பார்த்தோம்னு சொன்னா மார்க்கெட் திரும்ப வந்து இந்த டிமாண்ட் ஜோனை டச் பண்ற இடத்துல பெரிய ஒரு மூவ்மெண்ட்டை கொடுக்கும். பாருங்க
டச் பண்ணி திரும்ப டச் பண்ணி எப்படி போகுது மார்க்கெட் பாருங்க. இது இன்னும் நமக்கு போகும். இது இப்படி டிமாண்ட் ஜோன்ல இந்த பிரேக் அவுட் ஆகினது, இன்பேலன்ஸோட பிரேக் அவுட் ஆகினது திரும்ப போய் திரும்ப அதே இடத்துல வந்து திரும்ப டச் பண்ணி எடுத்துட்டு திரும்ப போகும் மார்க்கெட். திரும்ப ஒரு நேரம் வந்து வெரி பவர்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் டச் பண்ணுறது, அதாவது ஃபர்ஸ்ட் டச்ன்றது வந்து சரியான பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், இந்த டிமாண்ட் ஜோனை ஹைலைட் பண்ணிவிட்டு எங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறது, அந்த டிமாண்ட் ஜோனை எப்போ ஹிட் பண்ணுதுன்னு பார்த்துட்டு எங்களோட ஸ்டாப் லாஸை வந்து அந்த டிமாண்ட் ஜோனுக்கு கொஞ்சம் கழுவிக்கணும். சரியா அந்த போர்டர் லிக்விடிட்டி பாயிண்ட் மட்டும் வந்து தான் ட்ரேட் மேலுக்கு போகும். ஸோ நாங்கள் என்ன செய்யணும் சொன்னால், நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் எங்களை அந்த டிமாண்ட் ஜோனை கிரியேட் பண்ணி அதில் வந்து லிக்விடிட்டி பாயிண்ட் கொஞ்சம் கீழே வச்சுட்டு டிமாண்ட் ஜோனை கவர் பண்ணுற மாதிரி வச்சுட்டு நாங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்களா, இப்போவே இங்கே போயிருக்கு. ஸோ இங்கே மட்டும் நாங்கள் ட்ரேடை வைக்கலாம். வச்சா என்ன நடக்க போகுது, எங்களுக்கு மார்க்கெட் நல்ல ஒரு ப்ராஃபிட்டை தரும். சரியா? ஸோ இதே மாதிரி தான் அடுத்து டிமாண்ட் ஜோனுக்கு என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். இந்த ஒரு டிமாண்ட் ஜோன் நாங்கள் மார்க் பண்ணி வச்சிருக்கோம். டிமாண்ட் ஜோன் இந்த இருக்கிற டிமாண்ட் ஜோன் நாங்கள் பார்த்துருக்கோம் இங்கே. ஸோ இங்கேயும் ஒரு இன்வேலன்ஸோட நல்லா பவர்ஃபுல்லாக போயிருக்கு. அப்போ மார்க்கெட் என்ன செய்யறோம், நாங்கள் அப்படியே ஹைப் பண்ணி வைக்கிறோம். ஹைப் பண்ணி வச்சுட்டு இங்கே பாருங்க டிமாண்ட் ஜோன். ஸோ என்ன நடக்க போகுது, மார்க்கெட் போன மார்க்கெட் திரும்பி வந்து அந்த டிமாண்ட் ஜோனை டச் பண்ணிட்டு திரும்ப மார்க்கெட் போகுது. பார்த்தீங்களா, பாருங்க திரும்ப வந்துடுறீங்க, திரும்ப டச் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு மூவ்மெண்ட் கொடுக்குதுன்னு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து டிமாண்ட் ஜோன்ற மெத்தட். இது வந்து ஒரு எஸ்எம்சி மெத்தட்ல ஹை டிமாண்டான ஒரு மெத்தட் தான் இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோன் மெத்தட். ஸோ இங்கே பாருங்க, இதுலையும் பாருங்க டிமாண்ட் ஜோன் இங்கே இருக்குது. அப்படியே நாங்கள் மூவ்மெண்ட் பண்ணோம்னு சொன்னால் இங்கே பாருங்க டச் பண்ணிட்டு மார்க்கெட் எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு பார்த்தீங்களா. ஸோ இதில் செகண்ட் டச் பண்ணுற நேரம் அதில் வீரியம் வந்து குறைஞ்சிடும். அதாவது ஃப்ரெஷ் டச் தான் எங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃப்ரெஷ் டச் பண்ணுற நேரம் வந்து அந்த மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் வந்து எங்களுக்கு வெரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் டைம் டச் பண்ணுற நேரம் அதில் வலு குறைஞ்சி திரும்ப பிரேக் பண்ணுறதுக்கு சந்தர்ப்பங்கள் கூட. இங்கே ஃபர்ஸ்ட் டைம் டச் பண்ணது இவ்வளோ தூரம் போயிட்டு இப்போ செகண்ட் டைம் டச் பண்ணது இவ்வளோ தூரம் தான் போய், தேர்ட் டைம் டச் பண்ண இவ்வளோ தூரம் போயிட்டு, ஃபோர்த் டைம் வந்து மார்க்கெட் டவுன். மார்க்கெட் வந்து டவுன் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டைம் டச் தான் வந்து எங்களுக்கு பவர்ஃபுல்லான ஒரு என்ட்ரியாக இருக்குது. ஃப்ரெஷ் டச்ன்னு சொல்லுவாங்க. அப்போ சப்ளை ஜோன் வந்து என்ன செய்யும், அதே மாதிரி இங்கே டச் பண்ணுற நேரம் மார்க்கெட் என்ன செய்யும்னு சொன்னால் கோயிங் டவுன். பார்த்தீங்களா, கோயிங் டவுன் அவ்வளோ தூரம் டச் எங்கே மட்டும் டவுன் ஆகிருக்குன்னு பார்த்தீங்களா மார்க்கெட். ஸோ இதுதான் வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் ஒர்க். ஈஸியாக வந்து எங்களுக்கு அந்த மார்க்கெட்டை வந்து கேப்சர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஈஸியாக வந்து நாங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடிய மாதிரி எங்களுக்கு இருக்கும். ஸோ இதை வந்து நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ டிமாண்ட் ஜோன்னாக சப்ளை ஜோன் ஒரு இன்பேலன்ஸோட ஒரு பெரிய ஒரு மெசிவான ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கும். ஒரு மூவ்மெண்டான கேண்டில்ஸ் இருக்கும். ஒரு 2-3 இம்பேலன்ஸ் இருந்தாலும் அது பெட்டர்ன்னு சொல்லலாம். ஸோ அந்த இடம் தான் வந்து டிமாண்ட் ஜோன் அல்லது சப்ளை ஜோன்ன்றதுன்னா அதே மாதிரி இம்பேலன்ஸோட பிரேக் அவுட் ஆகி வந்திருக்கு. ஸோ இன்னும் ஒரு நாங்கள் ஒரு பாயிண்ட் எடுத்து பார்ப்போம். இதில் வந்து நாங்கள் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இது பிட்காயினை பார்த்தோம்னு சொன்னால், ஸோ பிட்காயின் நாங்கள் கிரியேட் பண்ணிருக்கு ரேலி பேஸ்ட் ரேலி. ஸோ இது வந்து ஒரு டிமாண்ட் ஜோன். டிமாண்ட் ஜோனில் டச் பண்ண மார்க்கெட் ஃபர்ஸ்ட் டச் ஆச்சரியாக இருந்தால் நான் இது ஃபர்ஸ்ட் டச் பண்ண மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு சொல்லி மார்க்கெட் பாருங்க. ரைட், அதே மாதிரி இங்கே பார்ப்போம்.
உங்களுக்கு இருக்கணும் வந்து ரேலி பேஸ்டோ இப்படி கண்டுபிடிக்கணும். அதில் முக்கியமாக வந்து ஒரு டிமாண்டோ சாரி இம்பேலன்ஸ் ஆன ஒரு கேண்டில்ஸ் வந்து எங்களுக்கு இருக்கணும். அதான் வந்து ஒரு வேலிடான ஒரு டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோனாக இருக்கும். ஸோ இதுதான் இந்திய காணொலி டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோனை பற்றி நாங்கள் பார்த்துருக்கோம். அதில் எப்படி நாங்கள் என்ட்ரி எடுக்கிறோன்னு சொல்லி பார்த்துனாங்க. ஸோ அடுத்த ஒரு காணொலியில் வந்து நாங்கள் இதோட வித்தியாசமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கில் வந்து உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். தேங்க்யூ.